ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கரி அண்டு சைனேட் த ஜாலி ஜோசப் கேஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த டாக்குமெண்ட்ரியோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஜாலி ஜோசப்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்கள படிப்படியாக சைனேடை வச்சு 6 பேரை கொண்டுடுறாங்க. இவங்க இதை எதுக்கு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாலியோட மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ நல்லா படிச்சிருக்கீல, ஒரு வேலைக்கு போ, ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க, நீ மட்டும் வீட்டில் தனியாக இருப்ப அப்படின்னு அவங்க மாமியார் வந்து இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம மருமக படிக்கலை, காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. நம்ம ஜாலி ஜோசப்புக்கு இந்த விஷயம் தெரிய வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படிப்படியாக ஒவ்வொரு ஆளாக சைனடை வச்சு கொள்கிறாங்க. யார் யாருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுதோ அவங்களாம் யாருக்கும் தெரியாமல் தொடர்ந்து நம்ம ஜாலி ஜோசப் கொண்டுக்கிட்டு வராங்க. அவங்க இந்த விஷயத்தை எப்படி மறைச்சாங்க, மற்றவங்க யாருக்காச்சும் தெரிய வந்துச்சா, இந்த கொலையெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு போலீஸ்க்கு எப்படி தெரிய வந்துச்சு, அவங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா, அவங்க நினச்ச வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்களா இல்லை ஜெயிலுக்கு போனாங்களா, இதெல்லாம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடித்தா வீக்கெண்டில் உட்காந்து கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ரியோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டைரக்ஷன் தான். டைரக்டர் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த டாக்குமெண்ட்ரியில் இன்னொரு பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, தேவையான இடத்துல அவங்க சிஸ்டர் வந்து நம்ம ஜாலி ஜோசப் பற்றி பேசுகிற அந்த சீன்லாம் ரொம்ப எமோஷனாகவே இருந்துச்சு. ஏன்னா அவங்க சிஸ்டர் அவங்கள பற்றி அப்படி பேசியிருக்காங்க. இந்த கேஸை விசாரித்த போலீஸ்காரங்க அவங்களோட வீடியோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம டைரக்டர் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ரியில் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் நல்லாவே நம்ம டைரக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களாம் அந்த ஜாலி ஜோசப் பற்றி பேசும்போது அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணது ரொம்ப பர்ஃபெக்டாகவே காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர். இந்த டாக்குமெண்ட்ரியோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, சில இடத்துலலாம் கொஞ்சம் லேக்காக கொஞ்சம் போரிங்காகவே ஃபீல் ஆச்சு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத எமோஷன் சீன் அந்த கிளிப்ஸ்லாம் வச்சு நம்மளை கொஞ்சம் போர் அடிக்க வச்சிட்டாங்க. ஜாலி ஜோசப் படிக்கலை அப்படின்னு அவங்க மாமியாருக்கு தெரிய வந்தோடனே அவங்க சைனடையை வச்சு கொல்றதாகட்டும், தொடர்ந்து இந்த விஷயம் யார் யாருக்கு தெரிய வருதோ அவங்கள கொல்றதாகட்டும், அதெல்லாம் நம்ம டைரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாகவே காமிச்சிருக்காரு. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஸ்க்ரீன் பேவை கொண்டு போன விதமாகட்டும், அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபர் வந்து கொஞ்சம் நல்லாவே வேலை பார்த்துருக்காரு. ஓவராலாக இந்த டாக்குமெண்ட்ரிக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 6 கொடுக்கலாம். வீக்கெண்டில் போர் அடித்தா ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் இந்த டாக்குமெண்ட்ரி அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம டீம்ஸ்யூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.